வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கோம். நான் சஷ்டிகா ராஜேந்திரன். ஹூ ஆர் யூ? இல்ல ஹவ் ஆர் யூன்னு கேட்க வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதே, அதனால ஹவர் நானும் பார்த்துதான் இருக்கேன். அமெரிக்கால இருந்து ஷூட்டிங்கை கேன்சல் செய்து விட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டதுல இருந்து நீ அதை கேட்கணும்னு குறியா இருக்குன்னு தெரியும். பட் எனிவே, ஏன் சஷ்டிகா பாண்டிச்சேரி பிரீமியர் லீகா? ஆமாண்ணா, போயிட்டு இருக்குண்ணா. விரைவில் தமிழ்நாடு பிரீமியர் லீக் சந்திப்போம். அங்க சந்திப்போம். பட் எஸ், நம்ம வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் பத்தி நம்ம பேச போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நானும் வந்து சேனலுக்கு வந்திருக்கேன். வந்தோடனே வா இந்தியாவோட ஒரு வின்னோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது எப்படி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் எஸ், இங்கிலாந்தோட சம வின் பத்தி பேசலாம் வேண்டாம். ஆமா, இங்கிலாந்தோட செம வின் பத்தி தான் இப்ப பேச வந்திருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் பீடாக் வந்து கயானால இருக்கிறதுனால மக்களே அவரால் இப்ப ஜாயின் பண்ண முடியல. அதையும் சொல்லிடுறோம். இல்லைன்னா கமெண்ட்ல வந்துருவாங்க, இந்த பொண்ணு எங்க, எதுக்கு பீடாக் எங்க? அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க மக்கள். வந்து அவங்க மனசுல பதிய வச்சுட்டாங்க. நீ கவலைப்படாத, பீடாக் எங்க 2 பேர் கேட்பாங்க. பட் கயானால இருக்காருன்னா புரிஞ்சுக்குவாங்க. அவர் இப்ப தூங்கிட்டு இருப்பாரு. அவர் இப்ப அப்படியே கனவுல இருப்பாரு. நேரத்துக்கு பட்டணத்தில் பூதம் மாதிரி கனவுல இருப்பாரு. கனவுல சொல்லிட்டு இருப்பாரு, ஐயோ ரோஹித் சர்மா அடுத்த மேட்ச் வந்து ரிட்டையருங்கிறாங்களே, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். பட் கனவுல எப்படி போகும்னா, ஒரு சின்ன கற்பனை. ரோஹித் சர்மா அடுத்த மேட்ச் ரிட்டையர் ஆனா சொன்னால தெரியாது அப்படின்னு அவரே சொல்லிப்பாரு. கனவுல இப்படி படுத்துட்டு இருப்பாரு. யாரோ கேக்குற மாதிரி அவரே அப்படி தூக்கி தெரியாது அப்படின்னு எழுந்துப்பாரு. எனிவே, எஸ், அது பத்தி வருவோம். அதுதான் நம்ம கடைசியான ஒரு டாபிக்கா வந்து போவோம். பட் ஃபர்ஸ்ட் we will talk about the India versus England ODI that happened last night. First of all, ஜோ ரூட்டோட அந்த 99 மாஸ்டர் கிளாஸ். இன்ஃபேக்ட் ஆனால் நான் இங்கே மேட்ச் முடிச்சுட்டு தான் ஐ குட் கோ பேக் அண்ட் see it. ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா, அண்ட் எஸ்பெஷலி அதாவது எனக்கு ஒரு செஞ்சுரி இந்த போட்டியில கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சப்ப கூட, இன்னொரு பக்கம் கஸ் ஆட்கின்சன் அவருக்கு வந்து பேட்ல படுது அப்படின்னு அவர் அழகா வந்து நின்னுக்கிட்டாரு. இல்லப்பா நீ அடிப்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. இது எல்லாமே கண்டிஷனிங் தான் சஸ்திகா. ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருக்கும்போது, இப்ப ஹிந்தி சேனல்லையும் சொன்னேன், சின்ன வயசுல வந்து சச்சின் டெண்டுல்கரோட மிகப்பெரிய ஃபேன். இப்ப வரையும் அவரை பார்த்தாலும், இப்ப கூட பார்த்தா கொஞ்சம் வாயில இருந்து வார்த்தை வராது. கை தான் ஃபர்ஸ்ட் போகும், கை கொடுத்துருவேன். அவர் கையை குலுக்கினாரா கையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஃபேன் தான். அவர் அந்த ஸ்டம்ப் வச்சு அடிப்பாரு. ஒரு ஆடு வரும், ஒரு பெவரேஜ் ஆடு ஒன்று வரும். அதுல ஸ்டம்ப வச்சு ஆலாரே ஆலாரே சச்சின் ஆலாரேன்னு வரும். பாத்திருக்கியான்னு தெரியல. பாத்திருக்கியா? அந்த ஆட் என்ன தெரியுமா பண்ணுவேன் நானு? வேணும்ட்டே கேபிள்ல புடிங்கி விட ட்ரை பண்ணேன். பின்னாடி புடிங்கி விட்டா சக்குன்னு பண்ணா ஸ்டக் ஆகும் டிவி. அப்படியே அவர் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய ஃபேன். பேப்பர் கட்டிங்லாம் சச்சின் புக்குன்னு வச்சிருந்திருக்கேன். எனக்கு என்னன்னா, ஒரு இந்தியன் ஃபேனா, இந்தியன் கிரிக்கெட்டிங் ஃபேனா, ஏன் நாட்டை சேர்ந்தவர் சச்சின் டெண்டுல்கர் இவ்வளவு உயரத்துக்கு போய் அவர் 100 அடிக்கணுங்கிறது என் மனசுல எப்பவுமே இம்ப்ரிண்டா இருக்கும். அது ஒரு ஃபேனோட மனப்பக்குவம் சசிகா. ஓகே, ஆனா வந்து இந்த மாதிரி இந்தியால விராட் கோலி அந்த பக்கம் நின்று 99க்கு வேற யாராவது பண்ணுவாங்களா? அவர் அடிக்கணும்னு ஃபீல் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாருமே ஒரு ஃபேனா ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஒரு பிளேயரா அது எப்படி நீ நினைப்ப அப்படிங்கிறது வந்து நிறைய பேரால வெளில இருந்து அனுபவப்பட முடியாது. இப்ப சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேர் வந்து இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க, இந்தியன் டீம் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தோனிடா, விராட்ரா, ரோஹித் சர்மாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனா என்னைக்குமே அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, கூட விளையாடுற பிளேயர்ஸ்க்கு அவங்க தோனிடா விராட்ரா கிடையாது. தோனிடா விராட்ரா டே ரோஹித் அப்படிதான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, உங்க எல்லாருக்கும் தான் அந்த ஃபேண்டம். பட் ஒரு டீம்ல இருக்கும்போது ஃபேண்டம் கிடையாது. அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதே அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாருமே பண்றாங்க. அதே அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இஃப் நாட் மோர், பிஹைண்ட் த க்ளோஸ் டோர்ஸ் தெரியாது. அதனாலதான் வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து இது வந்து தவறுனே சொல்ல மாட்டேன். இது ஒரு கண்டிஷனிங். இப்ப நம்ம இந்தியால வந்து பேட்ரியார்கின்னு பேசுவோம், கரெக்டா? பேட்ரியார்கியும் கண்டிஷனிங் தான். அதே மாதிரி இதுவும் ஒரு கண்டிஷனிங் தான். அதனால நான் யாரையும் ஃபேன்ஸ் எல்லாம் தவறே சொல்ல மாட்டேன். அது வந்து போக போக ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதுக்காக நம்ம சொல்லாம இருக்க மாட்டோம். நம்ம சொல்லதான் அந்த கண்டிஷனிங்கும் மாறும். ஐ ரியலி திங்க் வெரி ஹைலி ஆஃப் வாட் ஜோ ரூட் டிட். பட் அதே விராட் ரோஹித் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டேன்னா, ஐ டோன்ட் திங்க் சோ. பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இட் இஸ் பிகர், த டீம் இஸ் பிகர் ஃபார் தெம் தென் த பர்சனல் மைல்ஸ்டோன். பட் ஒரு ஃபேன் அதை ஆசைப்படுறத நான் என்னைக்குமே தவறுன்னு சொல்ல மாட்டேன். வாட் ஜோ ரூட் டிட் தேர் இஸ் எக்ஸலென்ட். அண்ட் இன்னொன்னு மறக்கக்கூடாது சஸ்திகா, இங்கிலாந்து இஸ் a very mature sport audience. Okay, when I say mature, பிஹேவியர்ல சொல்லல. ஐ எம் சேயிங் 100 இயர்ஸா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் நடந்திருக்கு. ரொம்ப காலமா ஸ்போர்ட் இஸ் a way of life. இந்தியால இன்னும் ஒரு ஸ்போர்ட் தான், கிரிக்கெட் தான் ப்ராமினென்ட்டா பாக்குறோம். எனக்கு ஐ வாண்ட் டு see India play the FIFA World Cup at some stage. I want to see India dominate the sport. ஒலிம்பிக்ஸ் கோல்ட் மெடல் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்தியா அங்க டாப்ல இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான், ஒரு இந்தியனா, ஒரு ஃபேனா. ஸோ இது இருக்கும்போது இதுவும் ஒரு மெச்சூரிட்டி மாதிரி மறைஞ்சு வரதான் செய்யும். ஐ ஹோப் இட் வில் சேஞ்ச் ஓவர் a period of time. அந்த மாற்றத்தை பார்க்க நம்ம இல்லைனாலும் அந்த மாற்றத்துல ஒரு சின்ன பதிவா நம்ம பண்ணிட்டே போகணும். மாற்றங்கள் நம்ம இல்லைனாலுமா
இல்ல இப்ப இது இப்ப Who die man by me? அதுதான் சொல்றேன், எல்லாருமே அப்படிதான். சி சஸ்திகா, மகாத்மா காந்தி வந்து என்ன ஆசைப்பட்டாரு இந்த நாட்டுக்காக? இண்டிபெண்டன்ட் இந்தியா ஆசைப்பட்டாரு. ஓகே, Correct. இண்டிபெண்டன்ட் இந்தியா ஆசைப்பட்டாரு. அப்துல் கலாம் மிஷன் 2020 ஆசைப்பட்டாரு. ஓகே, மிஷன் 2020 பார்க்க காந்தி உயிரோட இல்ல, மகாத்மா காந்தி. ஓகே, இந்தியன்ஸ் இங்க வேகமா வெறுசா அவர் மகாத்மா காந்தி இருக்கும்போது, அவர் உயிரோட இருக்கும்போது இந்தியால மோட்டார் கார்ஸே இவ்வளவு கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே லக்ஸுரி கார்ஸ்ல போயிட்டு இருக்காங்க இந்தியால. சோ இந்த மாற்றத்தை பார்க்க அவர் இல்ல, அதுக்கு பாதை போட்டு கொடுத்தது மகாத்மா காந்தி தான். சோ மோஸ்ட் ஆஃப் இந்த நாட் பெரிய பெரிய மாற்றங்களை பாக்குறதோ இல்ல ஒரு கண்டிஷனிங்க மாறுதல் படுத்தணும்னு நினைக்கிறவங்களோ they will not live to see the change. பீடாக நடிக்க கூப்பிடுறாங்களோ இல்லையோ, உங்களை கூப்பிட்டுருவாங்கன்னு எனக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சரி சரி சரி, ஓகே, கமிங் பேக் டு கிரிக்கெட், நம்ம இங்க வந்துருவோம். நான் சொல்லிடுவேன் சந்தானமும் சஸ்திகாவும் அந்த படத்துல நடிச்ச மாதிரி சிமிலரா எனக்கு நீ வந்து ஸ்டோரி லைன் கொடுத்தாதான் அதே மாதிரி தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்றேன் நான். கமிங் பேக் டு கிரிக்கெட், இல்லனா ப்ரொடியூசர் காதலியே திட்டுவார். ஓகே, பட் எஸ், ஜோ ரூட் அண்ட் கஸ் அட்கின்சன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் ஆல்சோ கஸ் அட்கின்சனோட அந்த பிரில்லியன்ட் கேமியோ பத்தியும் நம்ம சொல்லி ஆகணும்னா, அட் நம்பர் 8 நம்ம வந்து எப்பவுமே சொல்றோம், அதாவது ஒரு பேட்டிங் டெப்த் இருக்கணும். 8-9 அட்வான்டேஜ் வந்து ஐ திங்க் நேத்து இங்கிலாந்து ஷோட் இட் டு தி வேர்ல்ட் இல்லையா? See, it's not just batting depth. I loved ODI cricket yesterday. Watching ODI cricket after a long time எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த போலரை கூப்பிட்டு வச்சு வாடா நான் உன்னை மூத்திர சந்தையில வச்சு அட்டி நட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடாம போலருக்கு ஒரு மரியாதை கொடுத்து விக்கெட்ல கொஞ்சம் லைஃப் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேயா, வடிவேல் சொல்வார்ல, கூட்டு போய் ஒரு 4 பேரு என்ன அடி அந்த மாதிரி போட்டு கும்மன்னு கும்புறாங்க. இந்த பேலன்ஸ் இருந்ததுன்னா விக்கெட்ல 230 பிளே 230 நல்லா இருந்தது. இந்தியா இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா பார் ஸ்கோர் போட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட் ஓவருக்கு போய் 9 டவுன்ல அடிச்சிருப்பாங்க இங்கிலாந்து. ஐ லவ்ட் இட். ஜோ ரூட்ட மாதிரி ஒரு அட்ரிஷனல் ஓல்ட் ஃபேஷன் பிளேயரால சேஸ கைட் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் சோ குட் டு வாட்ச். ஓடிஐ கிரிக்கெட் இந்த மாதிரியே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓடிஐ கிரிக்கெட் வாழும். பட் இந்த மாதிரி இருக்க போறது இல்ல. ஓடிஐ கிரிக்கெட் வாழறது கஷ்டமா தான் இருக்க போகுது. பட் எஸ்டர்டேஸ் கேம் வாஸ் a good advertisement for ODI cricket. உங்களுக்கு நீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு கேமா அது அமைஞ்சிருக்கு இல்லையா? எனக்கு பிடிச்சது, வாட்சபிளா இருந்தது. சகீப் மாமதும் ஜாஃபர் ஆர்ச்சரும் நியூ பால்ல படு சுமாரா போட்டாங்க. பட் ஆனா they had the opportunity to come in the second spell. அப்பனா என்ன அர்த்தம், விக்கெட்ல கொஞ்சம் லைஃப் இருந்தது. விராட் கோலி ஒரு ஃபிளிப் ஒன் அடிச்சாரு, அது அவரோட செலக்டிவ் ஷாட், பின்னிடு வர அந்த ஷாட். ஆனா அந்த ஷாட் தேர்ட் மேன்ல குச்சி கொடை ஏறிச்சு. ஏன் ஏறிச்சு? ஏன்னா விக்கெட்ல இருந்தது லைஃப். இந்தியாவில் அடிச்சிருந்தாருன்னா மரைன் டிரைவ்ல இருந்து பொறுக்கி வந்திருக்கணும் நீ பால. வான்கடையில அடிச்சிருந்தான், ஈடன் கார்டன்ஸ்ல அடிச்சிருந்தா அந்த பக்கத்துல கேசி தாஸ்னு ஒரு ஸ்வீட் கடை இருக்கு, அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கணும். கார்டிஃப்ல அடிச்ச பக்கத்துல ரிவருக்கு முன்னாடியே வந்து புஷ்டாங்க தேர்ட் மேன்ல. ஏன்னா விக்கெட்ல கொஞ்சம் லைஃப் இருந்தது, நின்னது விக்கெட்ல. ஆனா yesterday Joe Root was excellent. Gus Atkinson's counter punch was excellent. Bowling was good. Jofra Archer came back really well. Will Jack super up on Will Jack's bowled really well. Ana for me the most impressive aspect from an Indian perspective was Shreyas Iyer's batting. Damn good. Bloody sweet அப்படினுவாங்கல அந்த மாதிரி batting. Just really good. ஸ்பின்னர் அகேன்ஸ்ட் இன்டென்டா இருக்கட்டும், ஃபுல் ஷாட்டை நெயில் பண்றதா இருக்கட்டும், the way he went about his business. சுப்மன் கில்லும் நேத்து அன்பார்ச்சுனேட் அவுட். சுப்மன் கில் அண்ட் ஸ்ரேயஸ், the way they are batting and the maturity and application they are showing is exemplary. கடைசி 12 மாசத்துக்கு முன்னாடி யாரையாவது கல்தா கொடுத்தாலும் டீம்ல இருந்து இவங்க 2 பேரும் நல்லா ஆடுறது இந்தியாவுக்கு ஒரு அடுத்த 10 மந்த்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. பட் எஸ், ஒரு வெல் செட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கோலி இருக்கிறப்போ இந்தியா they were eyeing a score of 300 but at 178 for 3. பட் இவங்க 2 பேரோட அந்த ஒரு விக்கெட் போன அப்புறம் just the team just felt like a pack of cards. Is it something to worry about? வாஷிங்டனோட இன்ஜுரி ஒரு பெரிய செட்பேக் சஸ்திகா. அது ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. it doesn't look great. நான் பார்த்தபோது just didn't look right and terrific thinking. ஏன்னா அவனுக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ல பட்டிருக்கு, மொபைலா இருக்க மாட்டான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பால்ல அந்த டேப்லாம் போட்டாங்க, ஷார்ட் பால் போட்டாங்க. சோ அது கரெக்டா கிளவுல வாங்கி போச்சு. யூசுவலா அட்லீஸ்ட் வாஷி அந்த பால் தட்டியாவது விடுவான். கரெக்ட் டைம் இன்ஜுரி. சிவம் டுபே வந்த உடனே அவுட். ஜஸ்ட் ஃபெல் லைக் a pack of cards. பட் என்ன தெரியுமா சஸ்திகா, நான் அதை முன்னாடியே ப்ரீவியஸ் கேமும் சொல்லியிருந்தேன். when you play Washington Sundar and Akshar Patel together in the team and also Shivam Dube is not your ideal all rounder. அவன் வந்து அந்த ஃபாஸ்ட் bowling பேட்டிங் ஃபினிஷ் பண்ண போறது இல்ல. ஹார்திக், நிதிஷ், சிவம் டுபே 3 பேரையும் ஒரு லைன்ல நிக்க வச்சேன்னா சிவம் டுபே லாஸ்ட் இந்த பெக்கிங் ஆர்டர். இட்ஸ் நாட் ஐடியல். பட் இவங்க 2 பேரையுமே நீ ஆட வச்சனா என்ன ப்ராப்ளம்னா, அக்ஷர் பட்டேல் இஸ் a very good player of spin. ஃபாஸ்ட் bowling அகைன்ஸ்ட் அவ்வளவு ஃப்ளூவென்ட் கிடையாது. வாஷியும் டெரிஃபிக் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஃபாஸ்ட் bowling அகைன்ஸ்டா பவர் கிடையாது, பட் நல்ல டச் இருக்கு. அண்ட் உனக்கு bowlingலயும் அமினிஷன் கம்மியாயிடுது. ஒரு அமினிஷன் கம்மியா இருக்கு. நான் அதுக்கு என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ்ல
ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை ஆடிட்டு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு ஸ்பின்னரை ட்ரை பண்ணல. ஒருவேளை அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா ஒரு பிரேக் த்ரூ எங்கேயா மிடில் தச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை நான் முன்னாடியே சொன்னதுதான். வாஷிங்டனோட செட் பேக் அண்ட் வாஷிங்டனுக்கு இன்ஜுரிஸ் ஆயிருக்கு நிறைய. ஐ ஹோப் ஹி டசன்ட் கெட் அவுட். அந்த ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் வருது, அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு அவன் ரெடி ஆயிடுவாங்கிறத நான் என் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா வச்சுக்கிறேன். He'll be a vital crucial player in Sri Lanka. Hopefully that's what even we are hoping. But yes, நீங்க வந்து ஸ்ரேயஸ் வந்து very impressive அப்படின்னு சொன்னீங்க. பட் இன்னொரு பக்கம் விராட் கோலி, end of the day கோலி இஸ் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி பீடாக் சொல்ற மாதிரி. இது பயமா எனக்கு. அவன் ஒரு ஷாட் ஒன்னு அடிச்சான். அவன் பெரிய கட்டர் ஆஃப் த பால் கிடையாது. இஸ் நாட் அ ஃப்ளூயன்ட் கட்டர். ஒரு மாதிரி ஃப்ரண்ட்ல தான் அடிப்பான். கட் அவனோட ஸ்ட்ரெங்க்னு சொல்ல மாட்டேன். நேற்று ஆதில் ரஷீத் ஒரு கட்டு ஒன்னு அடிச்சான். சரியான ஷாட். விட்டு விட்டு தட்டு கட்டு பிச்சுக்கின்னு போச்சு அந்த சைட்ல இருந்து. பாயிண்டோட ரைட் சைட்ல ஜெனரலா அந்த ஆங்கிள் அவன் கண்டுபிடிக்க மாட்டான். ஃப்ரண்ட் ஆஃப் கவர் தான் அடிப்பான். சூப்பர் ஷாட். ஹி டோட்டலி டாமினேட்டட் எஸ்டர்டே. பட் ஆனாலும் சொல்றேன் சஸ்திகா, விராட் கோலி ஆடும்போது ஓடிஐல அவனுக்கு நிகரா ஆடுறதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் was if not better was as good as Virat yesterday. அண்ட் மறக்காத 2023 ODI வேர்ல்ட் கப்ல தனியா ஆடினான். தனியா தூக்கின்னு போனான் டீம். பயங்கரமா ஆடினான் வேர்ல்ட் கப். ஸோ எஸ், அதையெல்லாம் எதுவும் மறக்கவில்லை. பட் இன்னொரு பக்கம் இங்கிலாந்து மறக்க முடியாத ஒரு கேமா தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா த கிரேட் ஸ்பெல் பை ஆர்ச்சர். அதாவது அந்த கோலியோட விக்கெட், அந்த பிரேக் த்ரூ விக்கெட் எடுத்து கொடுத்ததும் அவர் தான். அண்ட் ஃபார் த 2027 ODI வேர்ல்ட் கப்க்கு ஹி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி த பிகெஸ்ட் கீ இல்லையா? இங்கிலாந்து வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சஸ்திகா. அவங்க போலிங் வந்து காலையில எந்த பக்கம் எல்லாம் சேர்ந்து எழுந்து வராங்களோ அந்த பக்கம் தான். நேற்று விக்கெட்ல பயங்கர லைஃப் இருந்தது. அந்த விக்கெட்ல they didn't start well. ஓகே. அண்ட் ரெண்டாவது their batting is heavily dependent on Joe Root. ஜோ ரூட்டோட நீ ஷாட் பார்த்தனா இப்படி பால் மேல போயிட்டு இப்படி தட்டுவார். இங்கிலாந்துல ஷாட் அந்த தேர்ட் மேனுக்கு ஒரு ரன் ஆடுவார் ஃபாஸ்ட் பவுலரை. சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால நீ அந்த ஷாட் ஒரு ரனுக்கு ஆடினா சிக்கு வாங்கிடும். ஜோ ரூட் ரன் அடிக்கல. if he has an average tournamentனா இங்கிலாந்து கக்குவாங்க. Can other players step up? Because ஜாஸ் பட்லரும் மறக்காது, he is also in the back half of his career. நேத்தெல்லாம் வந்து அக்சர் பட்டேலோட பால லைனை மிஸ் பண்ணிட்டார். லைனை மிஸ் பண்ணி தப்பான லைன்ல ஷாட் ஆடினா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கன்சர்ன். இது நிறைய பேர் வெளில இருந்து பாக்குறதுக்கு டக்குன்னு உனக்கு ஆப்டிமலா தெரியாது. டவுன் த ராங் லைன் அடிச்சாரு ஷாட்டை. அதாவது அக்சர் பட்டேலோட பால் ஆர்ம்ல இட் கம்ஸ் வித் தி ஆர்ம், திரும்பாது ஒத்துக்கிறேன். பட் அவர் லைனே தப்பா அடிச்சாரு. அது ஒரு அலார்மிங்கான சைன். இங்கிலாந்து வந்து ஓடிஐல அவ்வளவு அப்பாட்டக்கர் டீம்லாம் கிடையாது. குவாலிஃபை ஆகல, போன தடவை வெளியே போயிட்டாங்க குரூப் ஸ்டேஜஸ்ல 2023. 2027 சவுத் ஆப்பிரிக்கால செப்டம்பர் அக்டோபர்ல வேர்ல்ட் கப். ஒருவேளை காலையில எழுந்து சரியா முழிச்சுக்கல ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஜாஷ் டாங். ஐ ஃபீல் ஆக்சுவலி ஜாஃப்ரா ஆர்ச்சரோட என்ன பொறுத்த வரைக்கும் ஜாஷ் டாங், வாட்ச் அவுட் ஃபார் திஸ் பாய். ஒரு பையன் இருக்கான் ஜாஷ் டாங்னு. மார்க் மை வேர்ட்ஸ், he will go places. சரியான bowler அவன். if he turns the heat on, இங்கிலாண்டால பேட்டிங்க புடிச்சு வைக்க முடியும். ஜேக்கப் பெத்தல் will come to the party. கொஞ்சம் ஆடுவாங்க, இவன் பென் டக்கெட் ஆடுவானா ஒரு சான்ஸ். அதர்வைஸ் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா கோயிங் இன்டு தட் வேர்ல்ட் கப் alongside India will be very dangerous. பட் எஸ், இங்க வந்து ஆர்ச்சர் ஒரு பக்கம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அவரும் அன்னைக்கு காலையில எந்திரிச்சு அது நல்லா இருந்துச்சுன்னா he will come to party அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரியான போலர் சஸ்திகா. ஆர்ச்சரை பத்தி குறவாலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரியான போலர். ஆனா ஒரு உதாரணம் கொடுக்கறேன். ரீசன்ட் பாஸ்ட்ல குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர். ராஜஸ்தான் ராயல்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கும், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மஸ்ட் வின் சிச்சுவேஷன். போட்டார ஒரு 15 பால் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் தெரியும். முதல் ஓவர் அதே அடுத்த நாள் அதே ஜாஃபர் ஆர்ச்சர் பார்த்தா முதல் ஓவர் 2 விக்கெட் எடுக்கிறாரு. சோ அதுதான் எந்த பக்கம், இந்த பக்கம் லெஃப்ட்ல இருந்தாரா ரைட்ல இருந்தாரா பொறுத்துதான். எக்ஸ்ட்ராடினரி போலர். நானே நேற்று 2 பால் இன்ஸ்விங் ஆச்சு. அப்புறம் நானே கேட்டேன், எப்படா ஒரு பால் இன்ஸ்விங் ஆகுது அதுக்கப்புறம் இன்ஸ்விங்கே ஆக மாட்டேங்குது, வாட் இஸ் ஹி மிஸ்ஸிங்னு கேட்டு யோசிக்கிறேன். அண்ட் ஏதோ when he gets it right, ஜாஃபர் ஆர்ச்சர் ஆடவே முடியாது 100%. பட் இன்னொரு பக்கம் ஆடவே முடியாத மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா பும்ரா. பிக் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஓடிஐல 9 ஓவர்ஸ்ல 31 ரன்ஸ் அண்ட் ஒரு விக்கெட். நேத்து வந்து 45 ரன்ஸ் அண்ட் ஒரு விக்கெட். He looked very very sharp. அந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே we could see the intent. இன்ஃபேக்ட் 2023 வேர்ல்ட் கப் இந்தியால ஃபைனல்ஸ் இந்தியா அகமதாபாத்ல தோத்ததுக்கு அப்புறம் பும்ரா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வந்து விளையாடல. நான் அப்படியே பதுக்கி வச்சு 2027க்கு அப்படி கொண்டு வராங்களா? இஸ் தட் a good early sign? ஜெனரலா எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் லென்த் ஆஃப் கொடுப்பேன் பிளேயர்ஸ்க்கு. அண்ட் பும்ராக்கு நான் எவ்வளவு பெரிய ஃபேன் உனக்கே தெரியும். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். இந்தியன் கிரிக்கெட் பேட்டிங் டேலண்ட்ஸ் இருக்கு. நான் பார்க்க ஆசைப்பட போறது என்னோட பேக் ஹாஃப் ஆஃப் த கரியர்லயும் பும்ராவோட விளையாடி இருக்கேன். பும்ராவுக்கு பின் பும்ராவுக்கு முன் அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். பும்ராவுக்கு பின்
இந்தியன் டீமுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். போலிங் வில் பி அ சேலஞ்ச். அது இந்தியாவுக்கு மட்டும் தானா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கும். பட் அரௌண்ட் த வேர்ல்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒரு மாதிரி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துல எல்லாம் ஏதாவது வந்துருவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பாரு, அந்த ரேமன்ஸ் மாடல் மாதிரி வேற வேற ஹைட்ல ஃபாஸ்டா ஆள் வச்சிருக்கான். நட்டையா ஒருத்தன் குட்டையா ஒருத்தங்கிற மாதிரி மார்க்கோ யான்சன் வச்சிருக்கான். அவன் இடது கையில போடுவானா. ரபாடா வச்சிருக்கான், அவன் வலது கையில போடுவானா. ஓவர் த விக்கெட்ல ஒருத்தன் போடுவானா, ரவுண்ட்ல ஒருத்தன் போடுவானா, 10க்கு இங்கிடி ஸ்லோவர் பால் போடுவானா. போன வருஷம் ஒருத்தன் வந்தானே மொக்வேனான்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவனும் இஷ்டத்துக்கு ஒரு வேகம் கட்டாது முட்டார். மொக்வேனா முதல்ல இந்த பேரெல்லாம் மொக்வேனா அப்புறம் குயினா மஃபாக்கா. அவன் என்ன சொல்றான், ஸ்கிட்டியா லெஃப்ட் ஆர்ம் சீம் போடுற 150ல போதுமான்னு கேக்குறான். அவன் கேக்குறான். 10க்கு இன்னொருத்தன் அந்த ஓட்னில் பாட்மன் ஒருத்தர் டெத்து போடுவேன், கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பேன், ஆனா ஸ்கிட்டியா போடுவேன், வச்சுக்கிறீங்களான்னு கேக்குறான். அவன் வந்து நேர்கான். சவுத் ஆப்பிரிக்கா நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அவன் ப்ரொடியூஸ் பண்றான் ஃபேக்டரி மாதிரி. எனக்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நினைச்சாலாம் பயம் இல்லடா, சவுத் ஆப்பிரிக்கா நினைச்சதான்டா பயம். ஆஸ்திரேலியா கடல்லே இல்ல சஸ்திகா, கடல்லே இல்லையாங்கிற மாதிரி. அடுத்த ஃபாஸ்ட் பாலர் யாரு? கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட். அவங்க இன்னும் 2 வருஷம் ஆடி அவங்க இனிமேதான் ரெடி பண்ணணும். நான் ஆஸ்திரேலியா பாத்துட்டேன் கொஞ்சம். அங்க என்ன சிஸ்டம் கோச் இப்ப ரீசெண்டா யூனிகாஸ் எல்லாம் பாத்துட்டேன். பயப்படுறதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல நமக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்டீவ் ஸ்மித் போனா, பேட் கமின்ஸ் ரிட்டையர் ஆனா, நாளைக்கு ஸ்டார்க் இல்ல ஹேசல்வுட் இல்லன்னா பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு 2 வருஷம் ஆகும் அவங்களுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு. இந்தியா கிட்ட ரா மெட்டீரியல் இருக்கு சஸ்திகா, ரா மெட்டீரியல் இருக்கு. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம், வேகமா போட்டா டாலா இருந்துட்டா இல்ல. நேத்து பிரசித் பயங்கரமா போட்டா, தட்ஸ் இட். எக்ஸிகியூஷன் ஒரு மேட்டர் இருக்கு. எக்ஸிகியூஷனுக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் பிளான்ஸ் ஒன்னு இருக்கு. பும்ரா ஏன் பெஸ்ட்? why is பும்ரா பெஸ்ட்? of course யூனிக் டிஃபரண்ட் செல்லிங் பாயிண்ட். ஆங்கிள் அவனுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றான், பிரேஸ்ட் ஃப்ரண்ட் நீ எல்லாம் கோயிங் ஃபார் ஹிம். he's got a unique advantage because of his action. அதை தவிர அவனால பிளான்ஸ், போலர் மீட்டிங்ல பிளான்ஸ் வச்சா பிளான்ஸ் புரிஞ்சுக்க முடியும். எந்த பேட்டருக்கு மிடில் ஸ்டம்ப்ல போடணும், எந்த பேட்டருக்கு லெக் ஸ்டம்ப்ல போடணும், எந்த பேட்டருக்கு ஆஃப் ஸ்டம்ப்ல போடணும் தெரியறது மட்டும் இல்ல, சொன்னா ஆன் டிமாண்ட் போடுவான் அந்த இடத்துல. அந்த மாதிரி பல பேர் கிடையாது. சோ பும்ரா தான் அந்த மாதிரி ஒருத்தன் தான். மேபி இப்பத்துல இருந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்களோ என்னவோ. ஐ மீன் ஈவன் சிவம் டுபே they can start experimenting from now on, no? because அதான் பண்றாங்க. ஒருவேளை ஹார்திக் ஃபிட்டா இல்ல, நிதிஷ்குமார் ரெட்டி ஃபிட்டா இல்லனா ஒரு சிவம் டுபே தான் நமக்கு ஆப்ஷன். அதனால தான் அது எனக்கு பிடிச்ச விஷயம். இவங்க பண்றதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சிவம் டுபே இந்த ரோல்ல யூஸ் பண்றதுதான். ஏன்னா it has a vision for the world cup. அது எனக்கு பிடிச்சிருக்கு. Okay, so now that we are talking about the 2027 ODI World Cup, ஒரு நியூ ப்ரொபோஸ்ட் ஃபார்மேட் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களோட ட்வீட் நான் படிச்சேன், எனக்கு லைட்டா புரிஞ்சுச்சு. பட் மக்களுக்கு இன்னும் விளக்கமா சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அந்த 12, 13, 14 புரியுதா மாதிரியே சொல்றேன். 14 டீம் சொன்னாங்க, இப்ப 12 டீம் போதுங்கிறாங்க. ரேங்கிங்ல வந்து எந்த டீம்லாம் 12, 13, 14 இருக்க போதோ அவங்க எல்லாம் மேட்ச் ஆடுவாங்க. அவங்க மேட்ச் ஆடி எந்த டீம் ஜெயிக்குதோ ஃபர்ஸ்ட் வருதோ அந்த டீம் 12வது வரும். அதுக்கப்புறம் 2 குரூப்பா பிரிச்சு 6 டீமுக்குள்ள மேட்ச் ஆடி அதுக்கப்புறம் ஒரு டாப் 7 கொண்டு வருவாங்க. எப்படின்னா இந்த குரூப்ல 3 பேர் நீ பாஸ், இந்த குரூப்ல 3 பேர் நீ பாஸ் அப்படின்னு போயிடுவாங்க. கரெக்டா புரிஞ்சுக்கோ. இப்போ இடது கையில இருக்கிறது 6 பேர் கொண்ட ஒரு குழு. வலது கையில ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு வச்சுக்கோ. இடது கையில இருந்து 3 டீம் குவாலிஃபை ஆயிடும் டாப் 3. வலது கையில இருந்து 3 டீம் குவாலிஃபை ஆயிடும் டாப் 3. புரிஞ்சுச்சா? அதை தவிர இன்னொரு டீம் பெஸ்ட் 4th பிளேஸ் பினிஷ், எந்த டீம் நல்ல ரன் ரேட்டோட பாயிண்ட்ஸோட இருக்கோ அந்த டீம் குவாலிஃபை ஆயிடும். it does not depend on which group it is. எந்த 2 குரூப்பும் சேர்த்து. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு சூப்பர் 7s ஆடுவாங்க. தம்பி நீ விளையாடிக்கடா, நீங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா எல்லாம் நீங்க வந்துருவீங்க, நல்ல காம்படிட்டிவா இருக்கும், நீங்க விளையாடிக்கங்க, அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் வாங்க, ஃபைனல்ஸ் போலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த ஃபார்மேட் எல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல சஸ்திகா. ஃபார்மேட் எல்லாம் ஓகே, காம்படிட்டிவ்னஸ் கொண்டு வரது பாக்குறாங்க. ஐ ரியலி ஹோப் இந்த 11, 12, 13, 14, 15, 16, 10 இருக்கிற டீமையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த எல்லா டீமையும் அவங்களுக்கு வருஷம் முழுக்க மினிமம் ஒரு 30 மேட்ச் நல்ல டீம்ஸோட, 20 மேட்ச் ஆகுது கொடுங்க நல்ல டீம்ஸோட. when I say good teams, ஒரு நியூசிலாண்டும் ஒரு வெஸ்ட் இண்டீஸும் ஒரு சீரிஸ் ஆடுறாங்கன்னா 2 பேரை சேரு, அங்க 2 பேரை சேரு. சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியா ஒரு சீரிஸ் ஆடுறாங்களோ அங்க 2 டீமை சேர்த்து விடு. அவங்க ஆடினா தானே அவங்க நல்ல டீம்ஸோட ஆடி அவங்க பெட்டர் ஆக முடியும். அவங்களுக்கு மேட்ச் ஃபீ வரும், அது ஒரு சஸ்டைனபிள் கரியரா இருக்கும், அவங்களும் விளையாடுவாங்க. அததான் நான் சொல்றேன். நான் வந்து ஏதோ சொன்னேன் போன தடவை போர் அடிக்குது T20 வேர்ல்டு கப்னு. ஏன் சொன்னேன்னா அதை பிடிச்சுன்னு கொம்பா சுத்துறானுங்க. நான் எதுக்கு சொன்னேன்னா, மேட்ச பார்க்க முடியலையா? USA கனடா ஆனா நல்ல மேட்ச் சேப்பாகல, ஆனா நானே டியூனிங் பண்ணி அந்த மேட்ச பார்க்கல. நல்லா கிரிக்கெட் பைத்தியம். எனக்கு அட்வைஸ் கொடுக்கறவனே மேட்ச் பார்க்கல, சும்மானா வந்து எனக்கு அட்வைஸ். எதுக்கு சொல்றேன்னா, பார்க்க முடியாது, சஸ்டைனபிள் இல்ல. ICC கிட்ட இருந்து ஒரு பிராட்காஸ்டர் வந்து அவ்வளவு காசு கொடுத்து ரைட்ஸ் வாங்குறான். ஒரு மேட்ச 10 கோடி பேர் பாக்குறாங்க, இன்னொரு மேட்ச ஒரு 5 லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா எப்படியா சஸ்டைனபிள்?
சோ அந்த ஆடுற டீம்ஸ தயார் பண்ணுங்க வருஷம் முழுக்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஐசிசி ப்ளீஸ் நோட் சொல்லிட்டேன். இல்ல சும்மா ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதெல்லாம் அதுல அங்க போனாதான் அவங்களுக்கு என்ன கஷ்ட நஷ்டங்கள்னு தெரியும். ஈஸியா வந்து யாரையாவது பவர்ல இருக்கிறவங்க டப்புன்னு சொல்லலாம். நான் அந்த மாதிரி சொல்ல ஐ அம் ஜஸ்ட் சேயிங் இட் இஸ் டெஃபினெட்லி டூவபிள். எப்படி ஒரு டெஸ்ட் ஃபண்டுன்னு ஒதுக்குறீங்களோ அந்த மாதிரி இந்த ஃபண்டுக்கும் ஒதுக்கி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவங்களும் வரணும். ஆனா நேரா வேர்ல்டு கப்புக்கு வரக்கூடாது. ஒழுங்கா தயாராக்கி வரணுங்கிறாங்க. எல்லா இடத்தையும் போய் முட்டி மோதி அதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிறோம். பட் முட்டி FIFA வேர்ல்ட் கப் போட்டான் பாரு. FIFA வேர்ல்ட் கப் போட்டான் பாரு. 12 குரூப் 4 டீம், ஒரு குரூப் 48 டீம். இன்னைக்கா ஒரு நாள் கிரிக்கெட் இந்த மாதிரி வரணும் தான் ஆசை. ஏன்னா அதுவும் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்திருக்கு. பாவப்பட்ட ஸ்போர்ட். இப்போ பாவப்பட்ட ஸ்போர்ட்டா? ஆமா ஆமா இல்லையா? பின்ன இந்தியால பயங்கர பாப்புலர், ஏசியால பாப்புலர், பாகிஸ்தான்ல பாக்குறாங்க, பங்களாதேஷ்ல ஃபேண்டம் இருக்கு. குளோபல் ஸ்போர்ட் ஆகணும்னா குளோபல் ஸ்போர்ட் ஆகணும்னா ஒரு 20 நேஷனாவது சீரியஸ் ஸ்போர்ட்டா பார்க்க வேணாமா? அத நான் ஒரு இந்தியன் ஃபேனா சொல்லிட்டேன். பட் எஸ் குளோபலி எஸ் பாவப்பட்ட ஸ்போர்ட் தான் இனிமே. பட் எஸ் பிக் நியூஸ் இஸ் கமிங் இன். அங்க இருந்து அப்படியே இந்த சைடு கொண்டு வரேன் அப்படின்னா, ஆனா ஐ கேனாட் ஃபர்கெட் டிசம்பர் 18, 2024. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் டே வெரி வெரி வெல். டிவில உங்களை இப்படி காமிச்சப்போ பக்கத்துல there was Kohli sitting next to you, there was conversations happening and people kept asking what's happening அப்படின்ட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு நியூஸும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு that ரோஹித் சர்மா might play his last ODI at Lords அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி கோலி was sitting and talking to him. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் about this? பாரு, அவன் ரோஹித் சர்மா ரொம்ப லக்கி. பும்ராவும் கூட உட்காந்துருந்தான். எனக்கு பும்ரா உட்கார்ல கடங்கா. நல்ல ஃப்ரெண்டா இருந்தா என்ன பிரயோஜனம்? எனிவே ஆக்சுவலி விராட்டுக்கு தெரிய கூட தெரியாது. பட் ஐ திங்க் இந்த கேஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. சஸ்திகா நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிங்கல்ல, 2027 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனோங்கிறத 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச உடனே அங்க போனோம்டா, செவல தாவுடா தாவு அப்படின்னு முரளி வடிவேல கூப்பிடுற மாதிரி. உனக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா நீ போறேன்னு. உன்னோட சவுத் ஆப்பிரிக்கா பிளான்ஸ்ல ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இல்லைன்னா நீ அன்னைக்கே முடிவெடுத்துடணும்ல. ஏன் ரேம்பிள் லாங் பண்ணி 2026 ஆகஸ்ட் வரைக்கும் விட்டுருக்க? இந்த ஒரு 12 மாசம் ரோஹித்துக்கும் கஷ்டம் வந்திருக்கு. நான் இப்போ சொல்றேன், விராட் சூப்பரா பேட்டிங் ஆடுறான். விராட்டுக்கும் இதேதான் நடக்க போகுது. ஏதோ அதாவது ஒரு இடத்துல நம்ம வெல்கம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல பிளேயர் பர்ஃபார்ம் பண்றதே கஷ்டம். சஸ்திகா, இததான் நிறைய தடவை நான் இன்டைரக்டா சொல்ல பார்ப்பேன். இது அங்க மட்டும் இல்ல, ஒரு சில டீம்ஸ், பல சில டீம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது என்வைரான்மெண்ட் கண்டியூசிவா பிளேயருக்கு இல்லைன்னா பர்ஃபார்ம் பண்றது கஷ்டம். அண்ட் ரோஹித் has got into a situation. ரோஹித் பேடாலாம் பர்ஃபார்ம் பண்ணல. ரோஹித்தோட ரெக்கார்டு ப்ரொடியூசர் கொண்டு வாப்பா. எஸ், நானும் இப்ப அதுக்குதான் அந்த பெர்ஃபார்மன்ஸோட அந்த ரெக்கார்ட் பேடாலாம் பண்ணல. அங்க பாரு, சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சது 19 மேட்ச்ல 900 ரன் கிட்ட அடிச்சிருக்கான். 45 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 110. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஒரு 8 மேட்ச்ல குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் ஒரு 8 மேட்ச்ல கீழே பாரு அந்த ரெட்ல இருக்கிறது. அந்த 2025 சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து வேர்ல்ட் கப் ட்ரையம்ப்ல இருந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வரைக்கும் வேற மாதிரி ஆடி இருக்கான். லாஸ்ட் 8 மேட்ச்ல கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்திருக்கு. ஆனா he's gone through some injuries also. நான் சொல்றேன், அதான் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் சஸ்திகா. அதுல ஓகே, ஒரு ராகுல் டிராவிட் வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், சச்சின் டெண்டுல்கர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், எனக்கு ஒண்ணு இருக்கலாம், கௌதம்க்கு ஒண்ணு இருக்கலாம், எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு டேபிளுக்கு அக்ராஸா உட்காத்தி வச்சு, வாடா விராட்டி, வாடா ரோஹித், இப்படி உட்கார்ற தம்பி, இந்த பாரு சவுத் ஆப்பிரிக்கா போறோம், எனக்கு நம்பிக்கை இல்லை நீ 2 வருஷம் தாக்கு பிடிப்பேன்னு, அதனால நாங்க வேற ஆளை ட்ரை பண்ண போறோம். நான் என்ன சொல்லுவேன், நீ விட்டுரு இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா நீ ரெடியா இரு, நான் உனக்கு எங்கேயாவது நடுவில் 1-2 மேட்சஸ் சான்ஸ் கொடுக்குறேன், எனக்கு யாரும் போனி ஆகலைன்னா நான் உனக்கு திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கிளாரிட்டி கொடு. ஆனா இப்படி நீ கிளாரிட்டி கொடுத்தனா பிளேயர் உடனே ஆமா எஜமா நீங்க சொல்றது சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் போக மாட்டான். ஓகே, எல்லா பிளேயருமே இத்தனை வருஷமா ஆடின பிளேயருக்கு என்ன தோணும்னா, ஒரு ஃபேனுக்கோ இல்ல வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு அது புரியாது சஸ்திகா. வாட் மேக்ஸ் அ பிளேயர் அ சாம்பியன் பிளேயர் தெரியுமா? நீ முடியாதுன்னு சொல்றல்ல, நான் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு 25-30 வருஷமா பண்ணிருப்பான் அவன். இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன், பிளேயர்லாம் தானே புரிஞ்சுன்னு கிளம்பிடணும் என்ன அப்படின்னு ஒருத்தர் ட்வீட். என்கேஜ்மெண்ட் பண்ணுங்கடா, ஒரு நியாய தர்மம் வேணாமா? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா அந்த ஜேர்னியை கோ த்ரூ பண்ணா இது புரிஞ்சுக்கலாம். அதுவும் இன்டர்ட்வைண்டா நல்லா டீப்பா யோசிச்சீங்கன்னா தான் புரியும். அந்த பிளேயர் when he gets to 38, 39, 40 he will refuse to give up சஸ்திகா. ஏன்னா he has seen the bottom pit. அங்கேருந்து எழும்பி வந்திருக்கான். ஒரு முறை 2 முறை இல்ல, hundreds of times he would have come back like a rising phoenix. That player will not accept defeat. So when that player not accepting defeat is not bad. It's something that you should value. நான் என்ன சொல்றேன், இப்ப நீ ஒரு பெரிய கார்பரேட்ல மைக்ரோசாஃப்ட்ல இருக்க இல்ல கூகுள்ல இருக்க, ஷூர் உன்னோட மேனேஜர் இல்ல ஒரு மேனேஜிங் டைரக்டர் இல்ல சிஇஓ அவங்களோட உனக்கு டேர்ம்ஸ் சரியா இல்லைன்னா தட்ஸ் a different case.
பட் உன் கம்பெனிக்கு பெருசா வேல்யூ கொண்டு வந்திருக்க அப்படின்னா நாளைக்கு அந்த ஆளை நீ லே ஆஃப் பண்ணும்போது வாட் வில் யூ சே இஃப் இட் இஸ் ஹிம் ஆர் ஹர் கால் பண்ணி ஒரு குட் எக்ஸிட் கொடுப்பல யூ வில் கிவ் them a grand exit. There is a good party that you will throw for that person. Why? Because you value his contributions for the team. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஆரத்தி எடுத்து ஒரு ட்ரீட் கொடுத்து பார்ட்டி எல்லாம் த்ரோ பண்ண வேணாம். All you need to do is sit across the table, have a very mature conversation, give them direction. அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இத்தனை வருஷமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் அந்த மரியாதை. I am very very நான் என்னோட கேஸுக்கு திருப்பி போக விரும்பல சஸ்திகா. அதெல்லாம் தாண்டி போயிட்டேன். நான் போடுற போலிங்க நான் டிவியில ரொம்ப பாக்குறது இல்ல, பழச முடிஞ்சது கூட பார்க்க சூஸ் பண்றது இல்ல. கடந்து போயிடணும், இதுவும் கடந்து போகும், கடந்து போயிடுவேன். நான் கடந்து போயிட்டேன். அதனால I don't want to go back there and revisit anything. பட் இன்டைரக்ட் மெசேஜிங்லாம் போதுங்க. இன்டைரக்டா மெசேஜ் கொடுக்கறது, இந்த மேட்ச்ல அவர் ரிட்டையர் ஆயிடுவாரு, அது ஒரு பிரேக்கிங் நியூஸ், எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி கொண்டு போய் அந்த நியூஸை நுழைக்கிறது. கமான் நம்ம மாறலாம். ஒரு குட் ஸ்போர்ட்டிங் நேஷனா, குட் கம்யூனிகேட்டிவ், டைரக்ட் கம்யூனிகேட்டிவ் ஸ்போர்ட்டிங் நேஷனா மாற வேண்டிய தருணம் இது. லெட்ஸ் கெட் பெட்டர் தென் திஸ். கரெக்ட், பிடிக்காது. ஒரு செலக்டரோ கோச்சோ போயிட்டு ரோஹித் சர்மா கிட்ட நீ வேணாம் அப்படின்னு சொன்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்ல இருந்து ரோஹித் சர்மாக்கு எல்லாருக்குமே பிடிக்காது. பட் எவென்ச்சுவலா ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அட்லீஸ்ட் he had the thing, அவன்கிட்ட அந்த மெச்சூரிட்டியும் கட்ஸ் இருந்தது, என்கிட்ட வந்து டைரக்டா கம்யூனிகேட் பண்றது அந்த பிளேயர் அப்ரிஷியேட் பண்ணுவான். நான் சொல்றேன் உனக்கு அதை, நான் சொல்றேன். என்ன, நான் இத்தனை வருஷம் கிரிக்கெட் கரியர் விளையாடி இருக்கேன் சஸ்திகா. ஓகே, கோச்சஸோட கேப்டன்ஸோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் பாயிண்ட் ஆஃப் வியூவும் இல்லாத பிளேயரே கிடையாது. என்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய நான் பேசும்போது அவர் வந்து நேரா பேசிடுவாரு, you would have had difference of opinions. So what? We are all bound to have difference of opinions. 5 விரலே ஒன்னா இல்ல, எப்படி 5 மனுஷன் ஒன்னா இருப்பான்? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் குட். அதை என்னைக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல சொல்லி கொடுக்க போறோம்? It's okay to have difference of opinions, but it's not okay to treat players like this who have given so much for the nation. லாரல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல, ரோஹித்னாலையும் விராட் கோலினாலையும் நீயும் நானும் வீட்டுக்கு சந்தோஷமா திரும்பி போன நாட்கள் எத்தனை இருக்கும் யோசிச்சு பாரு. நிறையவே. எக்ஸாக்ட்லி. நானே அவங்க கூட விளையாடும் போது, மச்சான் இன்னைக்கு ஜெயிச்சு குத்துறான்டா, உன்னாலதான்டா நான் இன்னைக்கு சந்தோஷமா தூங்க போறேன்னு எத்தனை நாள் போயிருக்கேன். அதுக்கான ஊதியம் தான் இதுக்கு, அதுக்கான மரியாதையை கொடுத்தே ஆகணும். அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான்பா. வருத்தம்ப்பா. பட் எஸ், இன்னும் நியூஸ் நமக்கு அஃபிஷியலா வரல. பட் இன் கேஸ் அது அஃபிஷியல் ஆச்சுன்னா we will be covering அவரோட கரியர் இன் லென்த். நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் எபிசோட் நம்ம கண்டிப்பா வந்து பண்ணலாம். பிகாஸ் இது எப்படி தெரியுமா, பானை உடைஞ்சிருச்சு, ஆனா இன்னும் பானை தூளா ஆல சார் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, தூளா ஆச்சுன்னா டெஃபினெட்லி எஸ். பிகாஸ் எனக்கு இந்த நியூஸ் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்படிதான் போகுதுன்னு தெரியும், இப்படிதான் நடக்க போகுதுன்னு 6 மாசம் முன்னாடி தெரியும். ஐ ரிமெம்பர் ஹேவிங் கான்வர்சேஷன்ஸ் ஆன் திஸ் வெல் பிஃபோர் ஆன் அவர் சேனல் ஒன்லி. இப்படிதான் இப்படி நடக்க கூடாது, கிளாரிட்டி கொடுங்க. கிளாரிட்டி கொடுத்தா சுமாரா பண்ற பிளேயர் கூட சூப்பரா பண்ணுவான். எத்தனையோ டீம்ஸ்ல, நிறைய டீம்ஸ்ல சூப்பரா பண்ற பிளேயரை வச்சுன்னு சுமாரா ஆட வைக்கிறாங்க. அதுக்கே பிளேயர் காரணம் கிடையாது. பட் எஸ், அந்த official நியூஸ் வந்துச்சு அப்படின்னா we will be covering his career the full length video நம்ம கண்டிப்பா வந்து பண்ணுவோம். பட் ஆனா before we wrap this show, I just have one last question. Last few years away you have been advocating for Yashasvi Jaiswal, telling how good a player he is, and இப்போ வந்து selectors are taking this decision with the future in mind அப்படிங்கறாங்க, and they want to use Jaiswal in his prime அப்படின்னு சொல்றதுனால இந்த ஒரு கால் might have divided opinions, but it's a fair one அப்படின்னு சொல்வீங்களா? ஃபேருக்கெல்லாம் போவே மாட்டேன் சஸ்திகா. 1 year முன்னாடி கூட இந்த கம்யூனிகேஷனை வச்சு we want to move ahead with Yashasvi Jaiswal னு சொல்லியிருந்தா கூட it would have been debatable. I would have said it's harsh on Rohit. It's definitely Rohit could have played on. If he is fit, he can play on னா சொல்லியிருப்பேன். But I would have said okay, Yashasvi Jaiswal is a good selection. He's a damn good player. Yashasvi Jaiswal என்ன நடந்திருக்கு பாரு. 2024ல அவன் தான் ராஜாவா இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு ஓட்டே இல்லாம டீம் ஓட்டு வெளியே இருக்கான். ஒரு ஓட்டு போட கூட அவனுக்கு ரைட் இல்ல, ஆதார் கார்டே இல்ல. இப்ப அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியன் கிரிக்கெட்ல வாய்ப்பு கிடைக்கும் போது கெட்டியா புடிச்சுக்கணும் சஸ்திகா. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அது ஐ ரியலி ஹோப் யசஸ்விக்கு தான் அந்த வாய்ப்பு போனோங்கிறத நான் ஹோப் பண்றேன். அவன் நல்லா பண்ணணும். நம்ம T20 அந்த 2027 வேர்ல்ட் கப்ல சூப்பரா ஆடணுங்கிறதான் ஆசை. ஓகே, சரி, ஆல் ரைட். நம்ம இத்துடன் இந்த ஷோவை ரேப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் அஃபிஷியல் நியூஸ் வந்தா பெரிய ஷோவா கொண்டு வரலாம், இல்லைன்னா அடுத்த ஓடிஐல எல்லாரையும் மீட் பண்ணலாம்.